மாண்புமிகு உறுப்பினர் ஹசன் மௌலானா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து, இந்த அருமையான பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து, ஹவுசிங் போர்டு பிரச்சனைகள் பொதுவாக எல்லா இடத்துலையும் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப நாளாக யாருமே அட்ரஸ் பண்ணாமல் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில் பில்டிங்ஸ் கட்டிக்கிட்டே வராங்க ஹவுசிங் போர்டு. அது நிறைய வாடகைக்கே போகாமல் இருக்கு. ஃபேர் ரெண்ட் பாலிசின்ற பேரில் 100 ரூபாய் 150 ரூபா ரெண்ட் வச்சா ஒரு தனியார் பில்டிங்கில் போய் வாங்கினா கூட அந்த ரேட்டு கிடைச்சிருது. ஸோ எப்படி அந்த அளவுக்கு மக்கள் அதை ரெண்ட்டுக்கு வாங்குவாங்கன்னு தெரியல. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் அவைக்கு தவறான தகவலை தந்து கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் போட்ட அரசாணை என்பது அரசு இடத்தில் குடியிருப்பவர்களுக்கு 0.1% வாடகையை நிர்ணயிக்க வேண்டும். அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறை இடத்தில் குடியிருக்கின்ற வணிக ரீதியாக செயல்பாட்டிருக்கின்ற இடங்களுக்கு 0.3% என்று உத்தரவு இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இப்படி ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற குடியிருப்புகளை குழு முறையில் குழு ஆக்கிரமிப்பு என்று அதை விளம்பரப்படுத்தி அவர்களை வாடகைதாரர்களாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருகின்ற விருப்பம் தெரிவித்தால் அவர்களை வாடகைதாரர்களாக அங்கீகரிக்க இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கின்றது. ஆகவே அவர் சொல்வது போல் 10 ரூபாய் 15 ரூபாய் என்று ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கைட்லைன் வேல்யூவில் எந்த விதமான வாடையும் எங்கும் நாங்கள் நிர்ணயிப்பதில்லை என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அரியர்ஸ் இருந்தாலும் 10% அரியர்ஸோட பணத்தை கட்டிட்டு மீதி பணத்தை தவணை முறையாக கட்டினாலும் எங்களுடைய பேர் மாற்றத்தை நீங்கள் அலோவ் பண்ணணும்னு அந்த ஜிஓ சொல்லுது. அதை தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் மீண்டும் மீண்டும் தவறான தகவலையே தந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏழை எளிய மக்களின் ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு மேற்கோள் காட்டுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குடியிருப்பிலே இருக்கின்ற ஒருவரையும் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் ஒருவரை கூட எங்குமே நாங்கள் அப்புறப்படுத்தவில்லை. குடியிருப்பில் இல்லாத வணிக நோக்கத்தோடு பெருமளவு பொருள் ஈட்டிக் கொண்டு திருக்கோயிலுக்கு வாடகை செலுத்தாமல் இருப்பவர்களைத்தான் நாங்கள் ஆக்கிரமிப்பாளராக கருதி அவர்களை வெளியேற்றி கோயில் சொத்துக்களை மீட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே உறுப்பினர் அவர்கள் எங்காவது ஒரு இடத்திலாவது ஏழை எளிய மக்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே திருக்கோயிலே இடங்களிலே வசித்து கொண்டிருப்பவர்களை வெளியேற்றியதை காண்பித்தால் மீண்டும் அவர்களை அந்த இடத்திலே குடியமர செய்வதற்கு நாங்கள் உத்தரவாதமும் உதவியும் புரிவோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மனுக்களின் அடிப்படையில் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசக்கூடாது. விசாரித்துவிட்டுத்தான் இது போன்ற ஒரு சில கருத்துக்களை அவையிலே தெரிய வைக்க வேண்டும். இது ஏழையின் ஆட்சி. குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொள்கையின்படி ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்ற ஆட்சியை நடத்துகின்ற இந்த ஆட்சியில் ஒரு ஏழை கூட பாதிக்கப்பட மாட்டார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மழை காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது வேளச்சேரி தொகுதி என்று நீங்கள் நன்கு அறிவீர்கள். மொத்த தண்ணியும் ஏர்போர்ட்டில் ஆரம்பிக்கிற தண்ணி ஆலந்தூர் எல்லா தண்ணியும் வேளச்சேரி வழியாக தான் கெனாலில் போய் ஒட்டுது. அந்த பகுதியில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. அந்த நீரோட்ட பாதையே ஆக்கிரமித்து இருக்கிறது. நான் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு எப்படியாச்சும் ஒரு முறை அந்த தொகுதியை பார்த்துருங்க. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றலைன்னா ஒரு மழை காலத்திலும் தண்ணி நிரம்பி வழிந்து நம்ம சாலைகளை பாதித்து விடும், மக்களை பாதித்து விடும் என்று கேட்டேன். ஸோ தயவு கூர்ந்து இந்த ஆக்கிரமிப்புகள் அங்கே பகுதியில் அகற்ற வேண்டும். அதே போல் அங்கு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேஸ்ட்டை உபரேசர் கம்பெனிக்காரங்களும் பிரீமியர் கம்பெனிக்காரங்களும் எடுக்கிறது இல்லை. அது வேஸ்ட் எடுக்காதனால அப்படியே இந்த நீரோட்ட பாதையில் வேஸ்ட்டை போட்டுடுறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்காரங்க அதை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன காரணம்னா, மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு நீரோட்ட பாதையில் போட்டுடுறாங்க. அங்கே பல பேர் அந்த மெடிக்கல் வேஸ்ட் இதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால ஒன்று அந்த உபரேசர் கம்பெனி எடுத்துடணும், இல்லை அந்த பிரீமியர் கம்பெனி அதை எடுத்துடணும். அதுக்கு தான் அவங்களை நியமிச்சிருக்கோம். அவங்க அதை எடுக்காமல் இருக்கிறதுனால இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு நம்ம நீரோட்டை பாதையில் போட்டதுனால இந்த 6 வெண்ட்
கால்வாய் வந்து முற்றிலும் அடைத்து போய் விடுகிறது. அடைத்து போனோன்னா ஊருக்குள்ளார தண்ணி ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ தயவு கூர்ந்து அந்த இடத்தை தூர்வாரி மீண்டும் வந்து நீரோட்ட பாதையை சரி செய்து தர வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற மழை காலத்திலும் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், கண்டிப்பாக அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டியே வந்து தண்ணி நிரம்பி வழியுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பாதையை வந்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஸோ ஒரு முறை வந்து எனக்கு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களோடு வந்து நேரடியாக ஆய்வுக்கு வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, ஏன்னா அவர் ஆய்வுக்கு வந்தால் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஆய்வு போனார், அங்கே வேலை முடிஞ்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு அவர் வாய்ப்பு வரணும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு தொகுதி மக்களின் பிரச்சனைகளை 10 திட்டங்களை வந்து நாங்கள் எழுதி சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சரிடம் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த வேலை நான் செய்து தருகிறேன் என்று சிறப்பு செயலாக்க திட்ட அமைச்சரும் கூறியுள்ளார். அதை மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நாங்கள் அளிக்கின்றோம். ஏனென்றால் கலைஞர் காலத்தில் மீனவ மக்களுக்கு எரிந்த வீடுகளை திருப்பி கட்டி தருகிறேன் என்று கலைஞர் சொன்னார். அப்பொழுது அமைச்சராக இருந்தவர் தற்பொழுதைய முதலமைச்சர். அந்த 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 ப்ராமிஸ் முடிகிறதுக்குள்ளார கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மீனவ மக்கள் திருவத்தூர்ல ஆரம்பிச்சு எங்க திருவான்மையூர் வரைக்கும் இருக்காங்க. இந்த சிட்டியில் இருக்க மீனவ மக்கள் இவர்களுக்கு வீடு கட்டி தராமல் அப்படியே இருக்கிறது. ஸோ இதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இந்த மீனவ மக்களுக்கு வீடு, ஏன்னா அவங்களாம் வந்து உள்நாட்டு மீனவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உள்நாட்டு மீனவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் வீடு சொந்த காசுல கட்டிட்டாங்கன்னா ஒரு இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் தர சொல்லுங்க. என்ன காரணம்னா நீங்க இருக்கிறது ஆக்கிரமிப்பு, இபி கனெக்ஷன் தர மாட்டோம், வாட்டர் கனெக்ஷன். அவங்க வந்து 200 ஆண்டுகளாக அங்கு வாழ்ந்து வருகிறவர்கள். அவர்களுடைய குலத்தொழில் மீன் பிடிப்பு தொழில், உள்நாட்டு மீனவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். காசிமேடில் இருக்கிறார்கள், மெரினா கடற்கரையில் இருக்கிறார்கள், பெசன்ட் நகர் கடற்கரையில் இருக்கிறார்கள், ஓடை குப்பத்தில் இருக்கிறார்கள், ஊரூர் குப்பத்தில் இருக்கிறார்கள், திருவான்மியூர் குப்பத்தில் இருக்கிறார்கள். அது சோழிங்கநல்லூர் தாண்டி வரைக்கும் போகுது. திருவத்தூர்ல இருக்காங்க, ஏன் நம்ம ராயபுரம்ல கூட இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இருந்தும் இவர்களுக்கு இந்த அடிப்படை ஆதாரமான எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரும் கிடைக்காமல் இருக்கிறது. அதை தயவு கூர்ந்து தர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வீடு தரேன் என்று கலைஞர் சொன்னார். 2006வது வருஷம் ஒரு வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு மாண்புமிகு கலைஞர் அவர்கள். அதை வந்து ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் வந்து நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.